அல் குர்ஆன் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டது, இது பார்ட் 3 வீடியோ. இரண்டாவது, அல் குர்ஆன் எப்படி வானத்திலிருந்து பூமிக்கு வரும் வழியில் பாதுகாக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்லாஹ் வானத்தில் லவ்ஹுல் மஹ்ஃபூல் அப்படிங்கிற ஏட்டில் குர்ஆனை பாதுகாப்பாக வச்சது போல் வானத்தில் இருந்து பூமிக்கு வரும் வழியிலையும் குர்ஆனை பாதுகாத்திருக்கான். எதுக்காக அல்லாஹ் வானத்தில் இருந்து பூமிக்கு வரும் வழியில் பாதுகாத்தான் அப்படின்னா, ஷைத்தான்கள் மற்றும் ஜின்களுடைய தீண்டுதல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. இதை குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஷைத்தான்கள் இவ்வேதத்தை கொண்டு இறங்கவில்லை, மேலும் அது அவர்களுக்கு தகுதியும் அல்ல, அதுக்கு அவர்கள் சக்தி பெறவும் மாட்டார்கள். நிச்சயமாக ஷைத்தான்கள் இதை கேட்பதிலிருந்தும் ஒதுக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு சொல்கிறான். இந்த அல் குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாக அல்லாஹ் பூமிக்கு வஹியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அனுப்புனா, இந்த விஷயத்தை எந்த ஒரு ஷைத்தானாலும் ஜின்னாலும் தொட முடியாது, இன்னும் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கவும் முடியாது. குர்ஆன் எப்படி பூமியில் பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஷார்ட்